ராமநாதபுரம் அருகே சுனாமி குடியிருப்பு புதர்மண்டி வீணாவதாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பூபேஷ் சந்திரன், மீனவர்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக என்னென்னலாம் இருக்கிறது, இது குறித்தான முழு விவரம். நிச்சயமாக வணக்கம் ஷியாம். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை அவ்வளவு எளிதாக தமிழகம் மட்டுமின்றி நாட்டில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. காரணம், சுனாமி ஏற்பட்டதன் விளைவாக மீனவ கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்துக்காக இறந்த சம்பவத்தை நாம் அவ்வளவு எளிதாக கலந்து செல்ல இயலாது. இந்த நிலையில் அவ்வாறு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களை மீள் குடியேற்றம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் விதமாக அரசு சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் அதே போல முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்போதைய தமிழக அரசு சார்பில் ராஜீவ்காந்தி மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் சுனாமி குடியிருப்புகள் அந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது. இதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பாம்பன், தங்கச்சி மடம், அதே போல இங்கு தொண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் இது போன்ற மீனவ குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போல தொண்டியை எடுத்த மணக்குடி என்னும் பகுதியில் சுமார் 4.25 கோடி மதிப்பீட்டில் 2009-2010 ஆண்டு வாக்கில் 144 சுனாமி வீடுகள் இந்த பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட தொண்டி, நம்புதாலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு இந்த குடியிருப்புகள் அனைத்தும் கட்டி கொடுக்கப்பட்டது. அதாவது முன்னால் இருக்கக்கூடிய வரவேற்பறை, ஹால், கிச்சன், கழிவறை, அதே போல தனிநபர் தங்கக்கூடிய ஒரு அறை என ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் தாராளமாக வசிக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கப்பட்டு மீனவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீடானது முறையாக அதிகாரிகளோட அந்த பார்வைப்படாததன் காரணமாக இந்த பகுதிகள் மெல்ல மெல்ல சிதைந்து 1000ல் ஒருவன் என்கின்ற அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த நகர்பகுதியினுடைய காட்சி போல இங்கு மாறி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒன்றாக இங்கிருந்து தங்களுடைய சொந்த பகுதிக்கே சென்றதாக கூறப்படுகிறது. காரணமானது, இந்த பகுதியானது கடற்கரையிலிருந்து தூரமாக இருப்பதாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கடினமாக இருப்பதாகவும் சொல்லப்படுவது மட்டுமல்லாது, இங்கு வசித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடிநீர், அதே போல இங்கு வந்து செல்வதற்கான வழித்தடம், மின்சாரம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை திட்டங்களையும் முறையாக அதிகாரிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட அவர்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் கூட அவர்கள் செவி சாய்க்காததன் காரணமாக மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்விடத்திற்கு ஒருவர் பின் ஒருவராக இங்கிருந்து அப்புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதி முழுவதும் அருமையாக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் கருவேல மரம் மண்டி போய் இந்த பகுதி முழுவதும் ஒரு காடு போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு வேதனையான காட்சியை நம்மால் காண முடிகிறது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு முறையிட்டும் கூட அரசு அதிகாரிகள் ஏன் இது குறித்து செவிசாய்க்கப்படவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. இது குறித்து நம்மிடத்தில் இந்த பகுதியில் எஞ்சி இருக்கக்கூடிய மீனவ மக்களும் நம்மிடத்தில் இருக்கின்றனர். அது தொடர்பாக அவர்களிடத்தில் நாம் தகவல்களை கேட்டு பெறலாம். அக்கா வணக்கம். நீங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க மேற்கொள்ற சிக்கல்கள்லாம் என்ன, அது குறித்து சொல்லுங்க சார். வணக்கம் சார். இங்க குடிநீர் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. நாங்க அப்படியா போறதா இருந்தாலும் இங்க இருந்து ஆட்டோவுக்கு தொண்டிக்கு போறதுக்கு 450 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. அரசு வண்டி போகுது, ஆனா அந்த வண்டி எங்களுக்கு நிப்பாட்டுறது கிடையாது. நாங்க இங்க இருந்து மணக்குடி ஸ்டாப்புக்கு போய் தான் ஏற வேண்டியதா இருக்கு. இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு நாங்க இங்க இருந்து நடந்து போயிட்டு வந்தாலும் அங்க இருந்து கொடுத்து 50 ரூபா கொடுத்தாதான் ஆட்டோ கொண்டு வந்து வீட்டுல விடுறாங்க. அந்த ஆட்டோவை கூப்பிட்டா கூட இங்க இருக்க கருவலயங்களை எல்லாம் காலி பண்ணாதான், சுத்தம் பண்ணாதான் நாங்க வர முடியும். இல்லைன்னா ஆட்டோ கிழிஞ்சு அதை இதாகுதுன்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல. தயவு செய்து எங்களுக்கு மின்சார வசதியும் தண்ணி வசதியும் இந்த கருவைகளை சுத்தம் பண்ணி தந்துட்டா எங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்குது. நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள மக்கள் அந்த பகுதியிலிருந்து
பிரசவம் உள்ளிட்ட காலங்களில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இந்த பகுதிக்கு ஆட்டோக்கள் கூட வரவில்லை என்ற அவர்களுடைய வேதனையானது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதே போல குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏன் அதிகாரிகள் செய்து முடிக்கவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விவகாரத்தில் இனியும் மெத்தனம் காட்டாமல் அத்திப்பட்டி கிராமம் போல இருக்கக்கூடிய இந்த ஆமணிக்குடி கிராமத்தின் மீது தங்களுடைய கணக்கின் பார்வையை வைத்து இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து இந்த கிராமத்தை மீளுருவாக்கம் செய்து தர வேண்டும் என்பதே அனைவருடைய பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக களத்திலிருந்து செய்தியாளர் குபேஷ் சந்திரோட ஒளிப்பதிவாளர் முகமது பாக்கர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் பகுதியில் சுனாமி குடியிருப்பு புதர்மண்டி கிடப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்த காட்சிகளையும் விவரங்களையும் கேட்டும். கள விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.